இட்லி கடைன்னு ஒரு படம் வருது. இந்த படத்தை யார் போய் பார்ப்பா, இந்த படம் எல்லாம் தேருமான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு படமா இருக்குமா, இதெல்லாம் தேருமா, இந்த டைம்ல யாரா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு புக்கிங்ஸ் எல்லாம் படத்துல சுத்தமா இல்ல, புக்கிங்கே இல்ல, எல்லாம் பச்சை பச்சையா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை தாண்டி படம் வெற்றி பெறுமா, இல்ல படம் நல்லா இருக்குமா, இல்ல மக்கள் போய் படத்தை பார்ப்பாங்களா அப்படின்னா, இன்றைய தேதியில மக்கள் போய் படத்தை பார்த்து தான் இருக்கிறாங்க. 2-3 ஷோஸ் கடந்து வந்து பார்க்கும்போது எல்லா ஷோஸுமே மல்டிப்ளெக்ஸஸ்ல படம் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. சரி, ஃபுல்லா இருக்கு, மக்கள் போய் பார்த்தாங்களே, படம் நல்லா இருக்கா அப்படின்னும் போது, படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய யூகிச்சிருக்கோம். இட்லி கடை ஒரு சாதாரணமான ஒரு இட்லி கடை, அந்த படத்தை வந்துட்டு, அதாவது அந்த கடையை வந்துட்டு பையன் திருப்பி வந்து நடத்த போறாரு. அப்பா நடத்திட்டு இருந்த ஒரு கடையை வந்துட்டு பையன் திருப்பி நடத்தினாரு. நடக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்ததுங்கிறது தான் அப்படின்றது நாம இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம புரிஞ்சிருக்கோம். இது ஒன்றும் அசாத்தியமான அசாதாரணமான ஒரு கதை, தமிழ் சினிமா கண்டிராத ஒரு அதிசயம், குறிஞ்சிப்பூ மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான வசனங்களும் இந்த படத்துக்கு பொருந்தாது. ஆனா ஒரு 2-2.25 மணி நேரம் வந்துட்டு ஒரு படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்த நிறைய காட்சிகள் உங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லா காட்சிகளையுமே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி.